அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். குறைக்கக்கூடாது. அப்படி குறைத்தால் மறுசீரமைப்பு செய்தால் 8 தொகுதிகளை நாம் இழக்க வேண்டி இருக்கும் என்பதை மிக தெளிவாக இங்கே எல்லோரும் எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு விரைவில் இந்த தென் மாநிலங்கள் ஒத்த கருத்துள்ள மாநிலங்களை எல்லாம் அவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக முன்மொழிந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டதை போல செய்ய வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும். பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கவுபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே இந்த முயற்சியை முழுக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது. இன்றல்ல, நாளை அல்ல, எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன்.